வரவேற்கிறேன். 56வது வியாழக்கிழமை 56வது வாரம். இடையில சில வாரங்கள் உங்களை நான் சந்திக்க முடியவில்லை என்றாலும் இனி நாம் தொடர்ச்சியாக சந்திப்போம். இடையில சில செய்திகளை ஒரு செக்கப்புக்காக அப்போலோ மருத்துவமனையில் நானே வாலண்டியராக சேர்ந்து 12 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, பைபாஸ் என்று சொல்லப்படுறது. அதன் பிறகு அந்த இரத்த குழாய்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக நானே வழியே சென்று மருத்துவர்களை செய்ய சொன்னேன். அவர்கள் செய்துவிட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது, ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி அப்போவே அனுப்பிவிட்டார்கள். அந்த ஒரு நாள் இருந்துவிட்டு மறுநாள் நான் வீட்டிற்கு வந்து விட்டேன். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் கட்சி பேதமின்றி, இயக்க பேதமின்றி பொது வாழ்விலே இருப்பவர்கள் எல்லோரும், அதாவது பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 1-2 பேரைத்தான், அல்லது நேரில் வரவில்லை, 1-2 பேர் தான். ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தால் ஒரு 82-83 பேர், அவ்வளவு பேரும் நலம் விசாரித்தார்கள். நேரிலே வந்து தொலைபேசியிலே நலம் விசாரித்தார்கள். எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும். ஒரு கட்சி பார்க்கல, ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கையில் சொன்ன மாதிரி அந்த ஆஞ்சியோகிராம் சொல்கிறது, அந்த டெஸ்ட்டுக்கு பேர். என்னுடைய இருதயத்துக்கு செல்கின்ற இரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது, பயப்படுவதற்கு எதுவும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என்னை தொடர்ந்து கவனித்து வருகிற, சோதித்து வருகிற இருதய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார். மேலும் 2 நாட்கள் மருத்துவமனையில் ஐயா ஓய்வெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொடுக்கின்ற அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டும், மற்றபடி பயப்படுவதற்கு எதுவுமில்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் அங்கேயே ஒரு அரை நாள் ஒரு அறையில் எல்லோரும் பார்க்க முடியாத நான் இருந்தேன். நான் ஐசியூவில் இல்லை. ஐசியூவில்னா ரொம்ப டேஞ்சராக ஐசியூவில் சொன்னாங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லுது. இன்டென்சிவாக அக்கறை எடுத்துக்கணும், அதிகமாக அக்கறை எடுத்து அந்த மாதிரி ஒரு யூனிட். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஏற்படவில்லை. அந்த ஐசியூக்கு வார்டுக்கும் நான் போகவில்லை. 1 மணி நேரம் இருப்பார் ஐசியூவில். அதன் பிறகு ரூமுக்கு வந்துடுவார். மருத்துவருக்கு நான் பேசினேன். நான் காலையில்
கார்டியாலஜி கிட்ட நான் பேசியிருக்கேன். அதனால் இன்னொரு 2 நாள் ஓய்வு எடுக்கணும், மருத்துவமனையில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அது நான் ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு சில நாட்கள் தலைவராக இருப்பார். அவர் பேசிய பேச்சுகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் உலுக்கி இருக்கும், உறுத்தி இருக்கும். என்ன பேசுகிறார்? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சி போட்டு விடுவேன்னா சும்மா இருக்க மாட்டான். வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா மனத்தில் அப்படி ஒரு வெறி காப்புதல் இருக்கதான் ஐயாவை வச்சு ட்ராமா பண்ணிக்கின்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. துப்பு கதை வராங்க. நம்முடைய மருத்துவ ஐயா அவர்கள் நல்லா இருக்கிறார், நல்ல உடல் நலத்துடன் நல்லா இருக்கிறார். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நல்லா இருக்கிறார், நல்ல உடல்நலத்துடன் இருக்கிறார். மருத்துவமனைக்கு செக்கப் போயிருக்கிறார். இந்த செக்கப் திட்டமிட்ட செயல்தான். முன்னாடியே ஒரு மாதத்திற்கு முன்பு செய்யப்பட்டிருக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை உறுதிப்படுத்தி கொண்டு பண்ணணும்னு தான் போயிருக்காரு. அங்கே செக்கப் போயிருக்காரு. செக்கப் எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்காரு, ஒன்றும் இல்லை. ஆனால் அதை வச்சுக்கிட்டு போட்டு சில, அதாவது ஐயாவுடைய ஒரு செக்கப் இங்கே சில பேர் ஃபோன் பண்ணி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை பாருங்க, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை பாருங்க, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை பாருங்க. அதனால் என்ன அசிங்கமாக என்ன அசிங்கமாக இருக்கிறது? என்ன அசிங்கமாக இருக்கிறது பாருங்க. எல்லாம் அசிங்கமாக இருக்கிறது. யாரோ ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு, அப்படி ஒரு செக்கப் போயிருக்காரு. காலையில் ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு இது போட்டு இன்ஜெக்ஷன் இது போட்டு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, யாரோ உள்ளே போய் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க பாருங்க, இது என்ன எக்ஸிபிஷனா? இது பாருங்க. ஐயோ, ஐயாவுடைய உயிர் ஐயாவுடைய உயிர் பாதுகாப்பை யார் நான் அங்கே இருக்கிறப்போ கார்டோரோட
அங்கே கூட வரமாட்டானுங்க. காரிடார் அங்கே கூட வரமாட்டானுங்க, விட மாட்டேன். நான் பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு கருதி நேர கதவை தட்டணும். நேரே உள்ளே போய் ஐயாவை தூங்க விட மாட்டானுங்க. பாத்ரூமில் இருக்காரு. ஐயா போனேன், என்னையா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சி போட்டு விடுவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. மனசில் அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்கிற நான் ஐயாவை வச்சு ட்ராமா பண்ணிக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கானுங்க. துப்பு இல்லாதவனுங்க. இது ஒரு சாதாரணமாக ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபத்தை, கோபம் கலந்த சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால்தான் நான் முன்பகை நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா. அப்போ அந்த சொன்னதும் அந்த கூட்டமாக முடிஞ்சு போச்சு. 20 பேர் கொண்ட, அப்போ 19, அப்போ இப்போ 19 பேர் கொண்ட நிர்வாகக்குழு கூட்டத்திலேயே சொன்னேன், இவருக்கு நிர்வாகக்குழு இல்லை, அது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை, தலைமை பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னேன். அது இப்போ இந்த பேச்சு நான் ஆஞ்சாகரம் பண்ணி யாரும் தெரியாமல் போய் பண்ணிக்கிறதுக்கு போனேன். அதே அப்படியே வெளிச்சத்துக்கு வந்து தமிழ்நாடு இருக்கிற தலைவர்கள், இயக்கங்கள் எல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நான் அறிக்கை விட்டேன், தொலைபேசியில் சொன்னேன். ஆக ஒரு தலைவர் என்று சொன்னால் யார் வேண்டாலும் வரலாம், அனுமதியோடு பார்க்கலாம், பேசலாம். நான் அப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் வர்ற அளவுக்கு எனக்கு வியாதியே இல்லை. அவங்க கொண்டு வர வியாதியே எனக்கு கொடுக்க முடியாது. அப்படி அவ்வளோ பேர் நான் 80 பேருக்கு மேலே பார்த்துட்டு அப்புறம் சென்னையில் வந்து ஒரு 2 நாள் ஓய்வு எடுத்துட்டு நேற்றைக்கு முன்னாள் வந்தோம். இப்போ வழக்கம் போல் உங்களை சந்திக்கிறோம். இன்னொன்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது உழைப்பு என்றது. அதனுடைய சொந்தக்காரன் உரிமை நான் 96,000 கிராமங்களுக்கு போய் ஓடி ஓடி உழைத்து வேர்வை சிந்தி தண்ணீர் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்துட்டு இப்போ அதே பேரை வச்சுட்டு அதே கொடியை வச்சுட்டு இதான் என் கட்சின்னு சொல்கிறது எந்தவித நியாயமும் இல்லை, சொல்லவும் கூடாது. அதற்கு தேர்தல் கமிஷன், கோர்ட்டு இதெல்லாம் சந்திப்போம். அந்த அளவுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு எனக்கு அப்போ தெரியாது. கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ தெரியாது. அதன் பிறகு எனக்கு தெரியல, இப்படியெல்லாம் நடக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆக இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்றதுக்காக தான் உங்ககிட்ட இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்னேன்.
பாட்டாளி மக்கள் இப்பவும் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெயருக்கும் தொழிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொதுக்குழுவில் எவ்வளோ பேர் வந்தாங்க, 8000 பேர். அது எழுத முடியல, பதிவு பண்ண முடியல, அவ்வளோ கூட்டம். அதே மாதிரி மாநில செயற்குழு எவ்வளோ பேர்? 3000க்கு மேலே செயற்குழுவில். பொதுக்குழுவில் அவ்வளவு. நிர்வாகக்குழு ஒருத்தர் வரல, அதுதான். மற்றபடி எல்லோரும் வந்தாங்க. எல்லோரும் ஒருமுகமாக ஒரே தீர்மானம் போட்டாங்க. அவரை ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய 2 முறை ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி பேசி அவர் முடிவின்படி இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இவர் இன்றைக்கி இதெல்லாம் சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது, சொல்லவும் கூடாது. நான் அப்பொழுதும் சொல்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன். ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும், ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும். அது உனக்கு நல்லது, உன்னை சுற்றி இருக்கிறாங்க சில பேர், சில கூட்டம், அவர்களுக்கு நல்லது. அவர்களுக்கு அந்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும், பதவியெல்லாம் கிடைக்கும். பொறுப்புகள் தான் கிடைக்குமே தவிர பதவிகள், எம்எல்ஏ பதவி, எம்பி பதவியெல்லாம் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது அவங்களுக்கு. ஏன்னா அது ஒரு போலியான அமைப்பாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள், வாக்களிக்க மாட்டார்கள். ஆனாலும் என்னுடைய வளர்ப்பு சரியாக இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டுமானால் உடனடியாக ஒரு வாரத்தில் எத்தனை பேர் சார்ந்தோம் ஒரு கட்சி ஆரம்பித்தது? 20 பேரா 40 பேரா? 21 பேர். 21 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கட்சி. பிரமாதமாகவும் இருக்கும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அதுதான் நல்லது. இது முதல்ல 3 தடவை சொல்லியிருக்கேன். இது கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 6-8 மாதத்தில் நடந்த சண்டையில் 3 தடவை சொல்லியிருக்கேன், நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்கோ அப்படின்னு. இப்போதும் சொல்கிறேன் உங்கள் அப்படின்னால. அதனால் இனிமேல் இந்த கொடியை பயன்படுத்தின்னு, பேரை பயன்படுத்தின்னு, என்னுடைய பேரையும் பயன்படுத்தின்னு இனிஷியல் வேணால் கொண்டு வருவான். அன்பமணி போட்டுடலாம். அது ஒன்றும் ஆட்சேபனை இருக்க முடியாது. அதனால் எத்தனை தமிழ்நாட்டில், இந்திய அளவில் எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ இயக்கங்கள் கட்டுப்பட்டு 3 ஆகி 4 கூட ஆகியிருக்குது. ஆனால் ஒரு தனி, அதெல்லாம் எல்லாம் குழுவாக சேர்ந்து ஆரம்பித்த கட்சிகள். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பினால் 96,000 கிராமங்களுக்கு சென்று 96,000 கிராமங்களுக்கு சென்று தண்ணி வண்டி இல்லாமல், ராத்திரி பகல் இல்லாமல், காடு மேடு பழம், காடு மேடு எல்லாம் சுற்றி 56 வருஷம், அது 46 வருஷம் அலைஞ்சு தெரிஞ்சு இப்போ என்னன்னா கட்சி இது எப்படி நியாயமாகும்? அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன், தனி கட்சி ஆரம்பிச்சிடும், இனிஷியலும் போட்டுக்குவோம்.
கொடியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? சட்டசபையில் 2 நாளாக போராட்டம் ஜிகே மணியார் தலைவர் பதிவேற்று மாற்றம் சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. 3 எம்எல்ஏக்கள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. ஜிகே மணியம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆளுடைய கொரலாவே ஒன்றும் பண்ண முடியாது. அது சபாநாயகர் நினச்சாதான் அதெல்லாம் செய்ய முடியும். சபாநாயகருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஐயா, நீங்க ஐசியூக்கு போகலன்னு சொல்றீங்க. ஆனா அன்றைய தினம் காலையில வந்து கௌரவ தலைவர் ஜிகே மணி வந்து ஐசியூக்கு போனதா சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. போகிறேன். நீங்க ஐசியூக்கு போனதா போகலன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. போகிறேன். நீங்க ஐசியூக்கு போனதா போகலன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா அன்றைய தினம் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கௌரவ தலைவர் ஜிகே மணி வந்து ஐசியூக்கு காலைல போயிட்டாரு. அதுக்கப்புறம் சின்னையா வந்தாரு. அதனால எங்களால பார்க்க முடியலன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஐசியூக்கு போகணும்னு யார் சொல்கிறார்? கௌரவ தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியாரு. உனக்கு யார் சொன்னது? அன்றைய தினம் காலைல செய்தியாளர் உனக்கு யார் சொன்னது ஐசியூக்கு ஜிகே மணி போகிறாங்க? அவரே பேட்டியில சொல்லியிருக்காரு ஐயா, செய்தியாளர் சந்திப்புல அன்றைய காலையில. அது தவறான செய்தி. அவர் சொன்னது தவறில்லை, நீர் சொல்லத்தான் தவறு. உனக்கு எதாவது ஸ்பெஷல் மெசேஜ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இவருக்கு ஏதோ ஸ்பெஷல். அதான் ஜிகே மணியா ஐயா வந்து ஐசியூவில் ஆன்ஜியோ பண்ணிட்டு ஐசியூவில் இருக்காது அப்படின்னு ஒருத்தர் ஜிகே மணிக்கு பேச அந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்ல உங்களுக்கு மட்டும் தனியாக வந்துடுது. ஐயா, தந்தையும் தாயும் காப்பாற்றாத ஒரு மகன் வந்து தமிழகத்தில் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்றாரு சொல்லிட்டு அமைச்சர் பன்னீர்செல்வம் வந்து ஒரு குற்றச்சாட்டு எம்ஆர்கே பண்ணிட்டு தந்தையும் தாயையும் காப்பாற்றாத மகன் தமிழகத்தை எப்படி காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேட்டிருக்காங்க. உரிமை மீட்பு பயணம் போறாங்க. 100% உண்மை. 100% உண்மை. அவர் மட்டுமா, பல பேர் இதே கருத்து தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் அல்லது எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைவர் அல்லது பிற கட்சிக்காரர்கள் எல்லாருடைய கருத்தும் இதுதான். கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அவங்க யாரு சிபிஐ கேட்டாங்களா? வழக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களும் பாஜக சார்பிலையும் கேட்டிருக்காங்க. கட்சிக்காரங்க கேட்கல, பாஜக தான் கேட்டிருக்காங்க. நீதிமன்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் அது நடத்தான் ஆகணும். பல வழக்குகள் வந்து சிபிஐ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடப்பல் போட்டிருக்காங்க. இது இப்போ இந்த சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது வழக்கை வந்து முடிக்கிறதுக்கா அல்லது கால இழுத்து போட்டுருக்கா? கிடப்பில் போடுறதுக்கா? அது ஏதாவது சோழி போட்டு தான் போகணும். சரிப்பா, என்ன வரும்போது 2 சோழி எடுத்து போட்டு பார்க்கணும். போதும் நினைக்கிறேன். போதும். இந்த உடம்பு பரவாயில்லையா? உடல்நலத்தை கேட்குறேன். உடல்நிலை உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அது ஏன் கையை பிடிக்கலாம்? கத்தக்கூடாது. கையை பிடிக்கலாம், கத்தக்கூடாது. ஐயோ வரையில வரையில அரையா உங்களோட பலத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க உங்க பலத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாதம்மா. இந்த ஜாதி பெயர்கள் நீக்கம் அறிக்கை வந்து உங்கள் அனைவருக்கும்
குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தங்களுக்கு தீபாவளி சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு அதை பொதுக்குழு கூடி முடிவு பண்ணணும். பொதுக்குழு கூடி அது வழக்கம் போல் எனக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும். இப்போது அதே மாதிரி டிசம்பர் 30 பொதுக்குழு எனக்கு அந்த அதிகாரத்தை அவர்கள் கொடுப்பார்கள், முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுப்பார்கள். நான் சரியான முடிவெடுத்து மக்கள் கட்சியினர் என்ன நினைக்கிறார்களோ அந்த முடிவை நான் எடுப்பேன். அது இந்த முறை சரியாகவே இருக்கும். எந்த முறை சரியாகவே இருக்கும். என்னதான் சொல்கிறேன், அதை சொன்னால் சரியாக இருக்கும். சரிப்பா.